இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து பலியான சிறுமியின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தை லியா லட்சுமியை இழந்து வாடும் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் குழந்தையின் பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் இடம் வகிப்பதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், திமுக ஆட்சியில் 40 மாதங்களில் 1666 புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்றும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவிலேயே அதிகமான நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைத்த தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு முதல் பரிசு வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. நாமக்கல்லில் கரும்பு கொள்முதலுக்கு விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை குழுவை அமைத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சமயமங்கலம் பகுதியில் கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் அதில் 10% கரும்புகளை கூட்டுறவு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக தர வேண்டும் என விவசாயிகளிடம் வற்புறுத்தப்பட்டதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது. இந்நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் குழு ஒன்றை அமைத்தார். இதையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் மல்லிகா, செயல் ஆட்சியர் கலைச்செல்வி உள்ளிட்ட அதிகாரிகள் விவசாயிகளிடம் விசாரணை நடத்தி குறைகளை கேட்டறிந்தனர். கொடைக்கானலில் தனியார் உணவகத்தில் கெட்டுப்போன மீன் உணவு வழங்கியதாக கூறி ஏற்பட்ட தகராறில் சுற்றுலா பயணிகளை தாக்கியது தொடர்பாக உணவக உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள புகாரி உணவகத்தில் மீன் உணவு ஆர்டர் செய்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீன் துர்நாற்றம் வீசியதாக கூறி கடை ஊழியர்களிடம் கேட்டபோது தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது சுற்றுலா பயணிகளை தாக்கி செல்போன் உள்ளிட்டவைகளை கடை ஊழியர்கள் பறித்ததாக சொல்லப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த தனிக்குழுவை அமைப்பது என்பது மாநில அரசுக்கு ஏற்பட்ட அவமானம் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் நியாயமாக விசாரணை நடத்தவில்லை என நீதிமன்றம் ஏற்கனவே நிரூபித்துள்ளது என்றும், தமிழகத்தில் உயர்நீதிமன்றம் தனியாக புலனாய்வு குழுவை அமைக்கிறது என்றால் தமிழக காவல்துறையின் மீது நீதிமன்றத்திற்கு நம்பிக்கை இல்லையா என கேள்வி எழுப்பினார். விசாரிப்பதற்கென்று தனியாக அதிகாரிகள் குழுவை நியமிக்கிறது, தேசிய மகளிர் ஆணையம் தனியாக ஒரு குழுவை அனுப்புகிறது. அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டில் நீங்க நியாயமா விசாரணை நடத்துறது இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே நீதிமன்றம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 750 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றார். பொங்கல் பரிசு எப்பொழுதும் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். கடந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்தோம்? 750. அதே கொடுப்போம் வங்கி கணக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியின் போது மின்வாரிய ஊழியர் திடீரென மயங்கி அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எள்ளுப்பாறை பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை சீரமைக்கும் பணியில் 4 மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது திடீரென மயங்கிய ஏழுமலை என்பவர் மின்கம்பியில் சிக்கி தலைகீழாக தொங்கினார். இதையடுத்து மற்ற ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு அவரை காப்பாற்றினர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உயிரிழந்த நர்சிங் மாணவியின் உடலை மறு உடற்கூறு ஆய்வு செய்ய 2 மருத்துவர்களை நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கருக்காக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மாணவி சௌமியா கடந்த 25ஆம் தேதி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அருகில் உள்ள கிணற்றில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்நிலையில் சடலத்தை வாங்க மறுத்துள்ள அவரது பெற்றோர் மாணவியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து சௌமியாவின் உடலை மறு பிரேத பரிசோதனை செய்து வீடியோவாக பதிவு செய்யவும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாரா என்பதை அறிய ஸ்வாப் டெஸ்ட் மேற்கொள்ளவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருசக்கர வாகனமும் சரக்கு வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் தேவபாண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஷ் என்ற நபர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதிவேகமாக சென்ற சரக்கு வாகனம் மீது ஹரிஷ் சென்ற இருசக்கர வாகனம் உரசிய போது இந்த விபத்து ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பேரூராட்சியுடன் பர்வதன அள்ளி ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பர்வதன அள்ளி ஊராட்சியை சேர்ந்த எட்டிக்குட்டை, ஏரங்காடு உள்ளிட்ட கிராமங்கள் பெண்ணாகரம் பேரூராட்சியுடன் இணைக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பர்வதன அள்ளி ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.